திருச்சி மாவட்டத்தில் சத்துணவு மையங்களில் 231 உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு. பெண்கள் விண்ணப்பிக்க அழைப்பு. திருச்சி மாவட்டத்தில் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 231 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளனர். ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மாநகராட்சி கோட்ட அலுவலகங்களில் நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளன. சமையல் உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை இன சுழற்சி வாரியாக தெரிந்து கொள்ளலாம். சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளராக தொகுப்பு ஊதியத்தில் பணி நியமனம் செய்யப்படுவோருக்கு ஓராண்டு கால பணிக்கு பின்பு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் 3000 முதல் 9000 ஊதியம் வழங்கப்படும். இப்பணிக்கு பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் 21 வயது முதல் 40 வயது வரை, பழங்குடியினர் 18 வயது முதல் 40 வயது வரை, விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் 20 முதல் 40 வயது வரையுடைய பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். வயது நிர்ணயம் அறிவிப்பு தேதியினை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் சரளமாக எழுத படிக்க தெரிந்தவராக இருக்க வேண்டும். நியமனம் கோரும் மையத்திற்கும் விண்ணப்பதாரரின் குடியிருக்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும். ஊராட்சி, குக்கிராமம், வருவாய் கிராமம் போன்றவைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில், மாநகராட்சி கோட்ட அலுவலகத்தில் ஏப்ரல் 16 முதல் வரை ஏப்ரல் 30ஆம் தேதி வரை அனைத்து வேலை நாட்களிலும் விண்ணப்பிக்க இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்றுச் சான்றிதழ், SSLC மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை, ஜாதி சான்று போன்றவற்றின் நகல் இணைக்கப்பட வேண்டும். விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் அதற்கான சான்றிதழ்களில் நகல்களையும் இணைக்க வேண்டும். நேர்முக தேர்வின் போது அசல் சான்றிதழ்களுடன் கலந்து கொள்ள வேண்டும். விண்ணப்ப படிவத்தினை அந்தந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மாநகராட்சி கோட்ட அலுவலகங்களில் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் விண்ணப்ப படிவத்தினை திருச்சி மாவட்ட இணையதள முகவரியான திருச்சிராப்பள்ளி NIC.in பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட தகவலை திருச்சி மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார். இந்த பணிக்கான அபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்க தான் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம்.